ஹாய் நமஸ்தே, நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இப்போ வந்து பச்சை பட்டாணி சீசன் ரொம்ப நல்லா கிடைச்சிட்டு இருக்கு இல்லையா? நம்ம எப்போ என்ன பண்ணுவோம், சுண்டல், கிரேவி, மசாலா, இல்லை புலாவ், ரைஸ் இந்த மாதிரி தான் பண்ணுவோம். ஆனால் இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல வித்தியாசமா பச்சை பட்டாணி யூஸ் பண்ணி நல்ல டேஸ்டியான மசாலா பூரி பண்ண போறோம். ரொம்ப நல்லா இருக்கும். நல்ல வித்தியாசமா மசாலா டேஸ்டோட சாப்பிட்றதுக்கு அருமையா இருக்கும். எப்பயுமே நம்ம பூரி பண்ணோம்னா கண்டிப்பா அதுக்கு உருளைக்கிழங்கு மசாலா இருந்தால் தான் நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு தோணும். ஆனா இது வந்து சும்மா வெறும் பூரி சாப்பிட்டாலே அவ்வளோ டேஸ்டா இருக்கும். தொட்டுக்கிறதுக்கு ஒரு தயிர் பச்சடி, ஊறுகாய், சட்னி இருந்தா கூட போதும். ஈவன் நம்ம டிராவல் பண்றோம், எங்கேயாவது போறோம் அப்படின்னா கூட கையில் எடுத்துட்டு போனா கூட அடுத்த நாள் கூட இது ரொம்பவே டேஸ்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குயிக்காக வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க இந்த பச்சை பட்டாணி மசாலா பூரி ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பச்சை பட்டாணி மசாலா பொரி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் 3 பச்சை மிளகா 2ஆ உடச்சி போட்டுக்கணும். 1 இன்ச் இஞ்சி தோல் சீவி இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கணும். 5-6 பல் பூண்டு, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம். இதை இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. இதில் பச்சை பட்டாணி 1 கப் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப கம்மியாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியாக ஆட் பண்ணி இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இந்த பேஸ்ட்டை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இந்த பேஸ்ட்டில் 1 டேபிள் ஸ்பூன் ரவா, 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், ஓமம் 1/2 டீஸ்பூன் கையால் நல்லா அப்படி கசக்கி போட்டுக்கணும். வெள்ளை எள்ளு 1 டீஸ்பூன், சில்லி ஃப்ளேக்ஸ் 1 டீஸ்பூன், கொத்தமல்லி 1 கைப்பிடி அளவு. இதில் வந்து இந்த வெறும் இலையாக மட்டும் எடுத்துக்கணும். தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், தனியாத்தூள் 1 டீஸ்பூன், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, காஷ்மீரி மிளகாத்தூள் 1/4 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் ஆயில். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ரவா, மிளகாத்தூள் எல்லாமே பவுடர்ஸ் போட்டிருக்கோம். எல்லா மசாலா பவுடரும் போட்டிருக்கோம். எல்லாத்தையும் ஒன்றா சேர்கிற அளவுக்கு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு 10 நிமிஷம் ஊறணும். ரவா போட்டிருக்கோம் இல்லையா, அதனால ஒரு மூடியை போட்டு மூடி 10 நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாம். 10 நிமிஷம் ஆயாச்சு. மாவு திறந்து பார்த்துடலாம். பாருங்கள், நல்லா ஊறி இருக்கு. ரவாலாம் கொஞ்சம் நல்லா சாஃப்ட் ஆயாச்சு. இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக கோதுமை மாவு ஆட் பண்ணி நம்ம மாவு பூரி மாவு மாதிரி பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள், இது ஒட்டுது இல்லையா? திரும்ப இன்னும் கொஞ்சம் மாவு ஆட் பண்ணணும். அதாவது நம்ம பூரிக்கு எப்படி கெட்டியாக மாவு பிசைவோமோ அந்த அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மாவு போட்டு போட்டு நம்ம பிசைஞ்சிட்டே வரணும். தண்ணி மட்டும் ஆட் பண்ணவே கூடாது. கோதுமை மாவு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி நல்லா டைட்டாக மாவு பிசைஞ்சாச்சு. இந்த மாவு காயாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக எண்ணெய், அதாவது 1 டீஸ்பூன் எண்ணெய் ஃபுல்லாக எல்லா பக்கமும் அப்ளை பண்ணிடலாம். இந்த மாவு ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். ஒரு மூடியை போட்டு மூடிடலாம். 10 நிமிஷம் ஆயாச்சு. திறந்து பார்த்துடலாம். மாவு பாருங்கள் நல்லா ஊறி இருக்கு. நம்ம இந்த மாவை நல்லா சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கலாம். இந்த மாதிரி நீளமாக ரோல் மாதிரி பண்ணிட்டு சின்ன சின்னதாக அப்படி கட் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் பூரி பண்ணுறதுக்கு. பாருங்கள், இந்த மாதிரி எல்லாமே கட் பண்ணியாச்சு. இப்போ சின்ன சின்னதாக ரவுண்டாக உருட்டிக்கலாம். வேலை வந்து ஈஸியாகிடும். இந்த பண்ணோம்னா கொஞ்சம் திக்காக பண்ணிக்கலாம். அப்போ தான் பூரி நல்லா பொங்கும். இதுனா லேசாக மாவு தொட்டுக்கலாம். இந்த அளவு திக்காக பண்ணால் போதும். இதே மாதிரி எல்லா பூரியும் பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெய் சூடாயிட்டுருக்கு. அடுத்து நம்ம பொரிச்சு எடுத்துருவோம். எண்ணெய் சூடாயிடுச்சு. பூரி எண்ணெயில் போட்டுருவோம். லேசாக அப்படி ப்ரெஸ் பண்ணி விடணும். ஒரு சைடு ஃபுல்லாக ஃப்ரை ஆனதுக்கப்புறம் திருப்பிக்கலாம். பூரி நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். பூரி பாருங்கள் நல்லா உப்பி நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். அடுத்த பூரியும் பொரிச்சிடுவோம். பாருங்கள், நல்லா சூப்பராக பொங்கிடுச்சு பூரி. ஒரு சைடு நல்லா ஃப்ரை ஆயாச்சு. இப்போ அடுத்த சைடு திருப்பி விட்டுடலாம். எண்ணெயில் போடும்போது ஃப்ளேமை நல்லா ஹையில் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த பூரியும் ரெடி ஆகிடுச்சு. இதே போல் எல்லா பூரியும் நம்ம பண்ணி எடுத்துக்கலாம். பச்சை பட்டாணி மசாலா பூரி சர்விங்க்கு ரெடி. நல்லா சாஃப்டாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு வந்து லஞ்ச் பாக்ஸ் கொடுக்குறதா இருந்தாலும் ரொம்ப உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த பூரி நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா நார்மல் பூரி குழந்தைங்க வேண்டாம் இதே பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. பாருங்கள் எவ்வளோ நல்லா அப்படியே லேயர்டாக எப்படி சூப்பராக வருது பாருங்கள். பாருங்கள், இது பண்ணி கொஞ்சம் நேரம் ஆனாலும் அடுத்த நாள் ஆனால் கூட ரொம்ப சாஃப்டாக இருக்கும்.
நான் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்றேன். இல்ல இந்த மசாலா டேஸ்டோட ரொம்ப நல்லா இருக்கு. பட்டாணி போட்ட மாதிரி அந்த ஃப்ளேவர் வந்து அவ்வளவு தெரியாது. ஆனா அது போட்ட மசாலாவோட ஃப்ளேவர் நமக்கு ரொம்ப நல்லா தெரியும். கண்டிப்பா இந்த ரெசிபி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி வந்து எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.